Troubleshoot commonly faced problems like condenser fan motor failure, corrosion, etc. வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாடியூலில் வாட்டர் கூலரில் பொதுவாக கண்டென்சர் மோட்டார் செயலிழப்பு சிக்கல்களை சரி செய்தலுக்கான வழிமுறையை காண்போம். இந்த பதிவின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியவை: வாட்டர் கூலரில் உள்ள குறைபாடுகளை அடையாளம் காணவும், குறைபாடுகளுக்கான சரியான காரணத்தை பகுப்பாய்வு செய்யவும், குறைபாட்டுடைய பாகங்கள் அல்லது கூறுகளை சரி செய்தல் அல்லது மாற்றுதல் மற்றும் சோதித்தல். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். இந்த பயிற்சியை செய்ய தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1 செட், ஸ்க்ரூ டிரைவர் 300 mm 1 number, hand air blow 1 number, combination plier 1 number, tongue tester 1 number, hammer 1 number, double-ended spanner 1 set. தேவையான உபகரணங்கள்: சிலிண்டர் கீயுடன் கேஸ் வெல்டிங் செட் 1 செட், டிஃபெக்ட் கண்டென்சருடன் வாட்டர் கூலர் 1 number. தேவையான மெட்டீரியல்கள்: compressor oil 2 liters, cotton waste, soap water 1 liter. ஒரு கண்டென்சர் ஆனது கூலிங் சிஸ்டம் அல்லது ஹீட் டெசிபேஷன் டிவைஸ் ஆக செயல்படுகிறது. இது ஹீட்டட் வாட்டரை ஒரு கண்டென்ஸ்டு லிக்விடாக மாற்றுவதற்கு அவசியமாக பயன்படுகிறது. இந்த ப்ராசஸ் ஆனது ஹை பிரஷர் மற்றும் ஹை டெம்பரேச்சர் வேப்பரை ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்ற உதவுகிறது. இந்த நீக்கப்பட்ட வெப்பமானது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் என அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் ஏர் மற்றும் வாட்டரின் காம்பினேஷன் ஆனது கூலிங் மீடியமாக பயன்படுகிறது. அத்தகைய சிஸ்டம்களில் ஏர் கூல்டு கண்டென்சர்கள் சிஸ்டமிலிருந்து ஹீட்டை வெளியேற்றுவதற்கு எக்ஸ்டர்னல் மீடியமாக காற்றை பயன்படுத்துகின்றன. இந்த கண்டென்சர்கள் காப்பர் காயில்களை கொண்டுள்ளன. இதன் மூலம் வாட்டர் சர்க்குலேட் ஆகிறது. அதே நேரத்தில் கண்டென்சர் மீது பொருத்தப்பட்ட கண்டென்சர் ஃப்ரேம் ஆனது கண்டென்சர் சர்ஃபேஸில் ஏரை தொடர்ந்து ரொட்டேட் ஆக செய்கிறது. வாட்டர் டிஸ்பென்சர் கண்டென்சர் ஆனது ஸ்டீல் வயர் மற்றும் பண்டி டியூபால் ஆனது. இது வாட்டர் டிஸ்பென்சருக்கான கண்டென்சராக வாட்டர் டிஸ்பென்சரின் பின்புறத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பண்டி டியூப் ஆனது பண்டி பைப் என்று அழைக்கப்படுகிறது. இது டபுள் வால்டு லோ கார்பன் ஸ்டீல் டியூப் ஆகும். ஒரு காப்பர் கோட்டட் ஸ்டீல் ஸ்ட்ரிப்புகளை 720 டிகிரிக்கு ரொட்டேட் செய்து பின்னர் ரெசிஸ்டன்ட் பிரேசிங் மூலம் ஒன்றுக்கொன்று சேர்த்து சீம் செய்வதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது பண்டி வெல்டிங் என அழைக்கப்படுகிறது. வாட்டர் டிஸ்பென்சர் கண்டென்சரின் செயல்பாடானது ரெஃப்ரிஜரேட்டர் கம்ப்ரஸரிலிருந்து ஹை பிரஷர் கேஸை பெற்று ஃபேன் மோட்டார் மூலம் ஹீட்டை ஏராக மாற்றுவதன் மூலம் கேஸை லிக்விடாக மாற்றுவது ஆகும். இது ஏர் கூல்டு கண்டென்சர் ஆகும். வாட்டர் கூலர்களில் கண்டென்சரின் ஃபெயிலியர் ஆனது கூலிங்கை குறைக்கவோ அல்லது கூல் ஆகும் திறனை குறைக்கவோ செய்கிறது. எனவே கண்டென்சரை ரீப்ளேஸ் செய்வது அவசியம். ஆரம்பிப்பதற்கு முன் ரிப்போர்ட் செய்யப்பட்ட டிஃபெக்ட் அல்லது கம்ப்ளைண்டை வெரிஃபை செய்ய சுவிட்சை ஆன் செய்து கன்ஃபார்ம் செய்த உடனேயே ரெக்கார்ட் ஷீட்டில் ஃபால்ட்டுகளை குறிப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்ளம் ஆனது நோ கூலிங் தொடர்பானதாக இருந்தால் சரியான டாக்குமெண்ட் பொட்டென்ஷியல் காசஸ்களை கண்டறிந்து உறுதிப்படுத்தவும். டிஃபெக்டிவ் காம்பனன்ட்ஸ் அல்லது கண்ட்ரோல்களை குறிக்க லாஜிக்கல் சர்வீஸ் ஃப்ளோ சீக்வன்ஸை பின்பற்றி ஃபால்ட்டுகளை ரெக்கார்ட் செய்யும் ரெக்கார்ட் ஷீட்டில் குறிப்பிடவும். குறிப்பு: மேலும் தொடர்வதற்கு முன் உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் உங்கள் வேலையை ரிவ்யூ மற்றும் வெரிஃபை செய்து செக் செய்ய வேண்டும். சரியான காரணங்களை தீர்மானித்தல் மற்றும் ரெமிடியல் மெஷர்ஸ்களை சொல்ல வேண்டும். ரிப்பேர் துவங்கும் முன் உங்கள் இன்ஸ்ட்ரக்டரிடம் அப்ரூவலை பெற வேண்டும். நோ கூலிங் என்றால் முதல் காரணம் டிஃபெக்டிவ் கண்டென்சர் ஃபேன் மோட்டராக இருக்கலாம் அல்லது அதில் ஏற்பட்டிருக்கும் ஃபெயிலியராகவும் இருக்கலாம். யூனிட்டின் சுவிட்சை ஆஃப் செய்து வாட்டர் கூலர் ஃபேனின் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் செய்யவும். அது வெளியேறியதும் ஃபேன் பிளேடுகள் மற்றும் பின்புறத்தில் உள்ள மோட்டார் காம்பனன்ட்டுகளை கனெக்ட் செய்யும் ஸ்க்ரூக்களை ரிமூவ் செய்து ஃபேனை ரிமூவ் செய்யவும். உள்ளே இருக்கும் மோட்டரின் லிட் அல்லது கவரை திறக்கவும். பின்னர் டர்ட் மற்றும் கொரோஷன்களை முழுவதுமாக ரிமூவ் செய்வதற்கு சுத்தம் செய்யும் கிளீனிங் சொல்யூஷன் மற்றும் வயர் பிரஷை பயன்படுத்தி டிஸ்மேண்டில் செய்யப்பட்ட காம்பனன்ட்டுகளை சுத்தம் செய்ய தொடரவும். ஏர் ப்ளோவர் மூலம் கண்டென்சர் ஃபின்னை சுத்தம் செய்யவும். சுத்தமான துணியை பயன்படுத்தி பார்ட்ஸ்களை சுத்தமாக துடைக்கவும். மோட்டார் ஓன் அவுட் ஆகிவிட்டால் பார்ட்ஸ்களை மீண்டும் ரீஅசெம்பிள் செய்வதற்கு முன் அதை மாற்ற வேண்டும்.
ஃபேனை மீண்டும் ரீசம்பிள் செய்து அதன் ஃபங்க்ஷனாலிட்டியை உறுதிப்படுத்த மற்றொரு டெஸ்டை நடத்துவதற்கு முன் லிட்டை மூடவும். கண்டென்சர் டியூபில் அடைப்பு ஏற்பட்டால் கிளீனிங் ஆசிட்டுடன் நைட்ரஜன் கேஸை பயன்படுத்தி கண்டென்சர் டியூபை வெளியேற்றவும். மற்ற ட்ரபிள் ஷூட்டிங்குகளை சரி செய்வதற்கு மேனுவலில் இருந்து சஜஸ்ட் செய்யப்பட்ட ரெமடியல் நடவடிக்கைகளை பயன்படுத்தவும். டாக்குமெண்டில் கூறப்பட்டுள்ள ஆக்ஷன்கள் மற்றும் மாற்றப்பட்ட காம்போனன்ட்டுகளை உறுதிப்படுத்தவும். ஃபால்ட்டுகளை ரெக்டிஃபை செய்த பிறகு இனிஷியல் ரிப்போர்ட் செய்யப்பட்ட ஃபால்ட்டின் அடிப்படையில் அது சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வாட்டர் கூலரை டெஸ்ட் செய்யவும். ரிப்பேரை முடித்தவுடன் யூனிட்டை நன்கு சுத்தம் செய்யவும். ட்ரபிள் ஷூட்டிங் அல்லது ரிப்பேரின் போது ஏதேனும் அடிஷனல் ஃபால்ட் கண்டறியப்பட்டால் அவற்றை ரெக்கார்ட் ஷீட்டில் ரெக்கார்ட் செய்து உங்கள் இன்ஸ்ட்ரக்டரிடமிருந்து கைடன்ஸை பெறவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மறுபரிசீலனை செய்வோம். நாம் கற்றுக்கொண்டவை: குறைபாடுகளுக்கான சரியான காரணத்தை பகுப்பாய்வு செய்யவும், குறைபாட்டுடைய பாகங்கள் அல்லது கூறுகளை சரி செய்தல் அல்லது மாற்றுதல் மற்றும் சோதித்தல். எனவே கண்டென்சர் ஃபேன் மோட்டார் செயலிழப்பு, துருப்பிடித்தல் போன்ற பொதுவாக எதிர்கொள்ளும் சிக்கல்களை சரி செய்ய நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.